நான் தான் உங்கள் நவ்யா பாப்பு. இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கருது இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது கொஞ்சம் டிலே ஆகி இப்போ செவ்வாய்க்கிழமை இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த பக்கத்தில் ஒரு சின்ன வயல் அங்கே அறுத்துட்ருக்காங்க. அது முடித்தோன்னா இங்கிட்ட பெரிய வயலுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்தோடனே நம்ம வீடியோ பிடிச்சி அப்லோடு போடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். பாப்புவை பாருங்கள். பாப்புவும் வந்து வயலுக்குள்ளே திரிஞ்சிட்ருக்கு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் பாப்பு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வயக்காட்டில் கருது அறுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அறுக்கிறதுக்கு முடிவு பண்ணோம். அறுக்க முடியலை. ஏன்னா வண்டி வரலை, வண்டி கிடைக்கல. 2-3 இடத்துல வரான்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் அந்த வாரம்னு சொல்லிட்டு வரவே இல்லை, ஏமாற்றிக்கிட்டே இருந்துட்டாங்க. இன்றைக்கி தான் எங்கிட்டே தேடி பிடிச்சி வந்தோம். இப்போ தான் மதியானம் 1 மணிக்கு நம்ம வண்டி அறுக்க போகுது. வண்டிக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 2800 ரூபாயாம். அது போக டிராக்டர், நெல் கொண்டு போகிற டிராக்டருக்கு வந்து ஒரு நடைக்கு வந்து 800 ரூபாயாம். பார்த்துங்க, இந்த நிலைமையில் போனால் நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறது? நம்ம எப்படி இதில் வருமானம் பிடிக்கிறது? நாற்று வயக்காடு விழுதுலேருந்து, நாற்று போட்டதுலேருந்து, நட்டதுலேருந்து, களை எடுத்ததுலேருந்து, மருந்தடித்ததுலேருந்து இன்றைக்கி அறுவடை வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 நெருக்கி வருது ஒரு ஏக்கருக்கு. வரப்பு வெட்டுனது நொட்டு நொசுக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நமக்கு ஆற்று பாசனம்னால தண்ணி வந்துடுது. இதே ஆற்று பாசனம் இல்லாமல் குளத்து பாசனம் இல்லை மோட்ரு வச்சுருக்கிறவங்களா இருந்தால் இன்னும் அவங்களுக்கு இந்த டீசல் செலவு, தண்ணி செலவு, அதுன்னு எக்கச்சக்கமான செலவு போகும். பார்த்துக்குங்க மக்களே, ஒரு விவசாயியோட நிலமை இன்றைக்கி இந்த நிலமையில் போய்கிட்டு இருக்குது. அரசாங்கம் என்ன ஏதுன்னு கண்டுக்க கூட மாட்டேங்குது. ஒரு நெல் வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் ஆடம்பரம் செலவழிக்கிறதுக்கு அரசாங்கத்திட்ட ஆயிரக்கணக்கான பணம் செலவழிக்கிறாங்க. மக்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். பார்த்துக்குங்க. வண்டி தமிழ்நாட்டில் எந்த வண்டியுமே இல்லாததுனால ஹிந்திக்கார பையன் தான் வண்டி ஓட்டுறான். மெதுவாக ஓட்டுறான். 1 மணி நேரத்துக்கு 2800 ரூபா சொல்லியிருக்கிறான். எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோன்னா என்னமோ தெரியலை. பார்ப்போம். நமக்கு வந்து 5 குண்டு. நான் இறங்குறதுக்குலாம் வழி இருக்குது. நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான் அப்படின்றது தெரியலை. ஏன்னா இவங்களுக்கும் சொல்லவா வேணும்? ஹிந்திக்காரன் சும்மாவே ஏமாற்றுவான். இதில் வேறு இவங்கள்ட்ட அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டே ஓட்டிட்டு டயத்தை கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் 2-3 மணி நேரம் ஆக்கிடுவான். பார்க்கலாம் பின்னாடி அது என்ன நிலமையில் வருதுன்னு. மக்களே பார்த்துங்க, இன்றைக்கி வந்து நம்ம போட்டுக்க நெல்லோட விலை வந்து நம்மளோட போட்டுக்க நெல் வந்து அக்ஷயா. இந்த அக்ஷயா இன்னையோட ரேட்டு வந்து நெல் குடோனில் வந்து 1,1650 ரூபா, 1500 ரூபா, 50, 500 அந்த மாதிரி ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. 600 ரூபாய்க்கு மேலே போக மாட்டேங்குதான். போய் கேட்டு பார்த்துருக்காங்க. அதான் அந்த வியாபாரிகள்கிட்ட கேட்டு பார்க்கும்போது அவ்வளோதான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் யாராவது நீங்கள் வந்து இந்த நெல் வியாபாரம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரேட்டில் அக்ஷயா நெல் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கள். நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குறாங்க தான். நம்மக்கிட்ட வந்து இப்போ அக்கா ஒரு 30 மூடை வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த அறுவடை பண்ணுற நெல் எல்லாமே வந்து விற்பனைக்கு போடுறதுக்காக தான். ஏன்னா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும். விற்பனைக்கு பண்ணுறதுக்காக தான். அடுத்து 2வது போகத்தில் நமக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். யாராவது நம்ம நண்பர்கள் கூட நெல் வியாபாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் நெல் எடுத்துக்கிறதா இருந்தால் தகவல் சொல்லுங்கள். நம்ம வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துடலாம். கூலம் யாருக்கு வேணுங்கிற இருந்தாலும் சொல்லுங்கள். கூலமும் எடுத்துக்கலாம். ஊர் உலகத்தில் என்ன ரேட்டு போகுதோ அதுக்கு தக்கன வாங்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், மெதுவாக எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான்னு பாருங்கள். உங்களுக்காக தெரியுது எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க. இப்போ அந்த நெல் வந்து முடிஞ்ச நிரம்பி இருந்தால் கொட்ட போகிறாங்க. இந்த பாருங்கள், நல்லா தான் இருக்குது. கலப்படம் இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொட்டுறதுக்கு காய போட்டு இன்றைக்கி நல்ல ரேட்டாக இருந்தால் உடனே நம்ம ஏற்றி விடலான்னு தான் இருந்தோம். இப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால சரி காய போட்டு தூத்தி விட்டு வச்சுருக்கலான்ட்டு பிளான் போடுறோம். யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், வந்து எடுத்துக்கங்க. இல்லைன்னா காய போட்டு வச்சுருப்போம். ரேட்டு ஏறினதுக்கப்புறம் நெல் குடோனுக்கு அனுப்பலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். ஏன்னா குடும்ப சூழ்நிலைக்காக நெல் விற்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு வீட்டில் நெல் வச்சுருக்கோம். அடுத்து 2வது போகத்தில் விவசாயம் பண்ணணும்ல, நாற்றாங்கால் போட்டிருக்கு. அதுவும் நட போகிறாங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் நடணும். அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், பாருங்கள். நண்பர்கள்லாம் கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்க, எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை எங்களுக்கும் கமெண்டில் கற்றுக் கொடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுபோக இந்த யூடியூப் மூலிமா நாங்களும் கொஞ்சம் வாழணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஆதரவு தாங்க. உங்களை நாடி தான் வந்திருக்கிறோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் சில வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறோம் விவசாயத்தை பற்றி. நமக்கு சொந்த வயக்காடில் ஒத்திக்கு தான் வாங்கியிருக்கிறோம். சொந்தமாக ஒரு 1.5 ஏக்கர் காடு வாங்கியிருக்கோம். அதில் கடலை போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கப்பா. ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.